கோலியாத்தை குறித்து வேதம் சொல்லுது. கோலியாத்தை அங்க நிக்கிறவங்க எல்லாம் எப்படி பாக்குறாங்க? பெரிய ஆளா, 9 அடி உயரம் உள்ளவனா எல்லாரும் பாக்குறாங்க. ஆனா தாவீது என்ன பாக்குறான் அப்படின்னு சொன்னா, இதுக்கு முன்னாடி ஒரு பிரச்சனை வந்துச்சு, அந்த பிரச்சனையை விட இது ஒரு பெரிய பிரச்சனை. அவனுடைய பார்வையை பாருங்க, இந்த பிரச்சனையை பாருங்க. இன்றைக்கு ஒருவேளை நீங்கள் கலங்கி போய் இந்த இடத்துல இந்த சத்தத்தை கேட்டு கொண்டிருக்கலாம். ஐயோ பாஸ்டர், எனக்கு முன்னாடி இருக்கிற பிரச்சனை ரொம்ப பெருசா இருக்கு பாஸ்டர், என்னால் எடுக்கவே முடியாத பிரச்சனை, அதை பார்க்க பார்க்க எனக்கு பயமா இருக்குது, அச்சமா இருக்குது, நான் எப்படி தாண்டுவேன்னு நான் நினைக்கவே முடியல, எனக்கு கஷ்டமா இருக்குது. ஆனா கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, உன்னுடைய பார்வையை நீ மாற்று, உங்களுடைய பார்வையை நீங்கள் மாற்றுங்கள். அந்த பிரச்சனையை சாதாரணமானதாய் பார்த்து நான் ஆராதிக்கிற தேவனை உயர்ந்தவராய் பாருங்கள். உங்களை அழைத்த தேவனை உயர்ந்தவராய் பாருங்கள். உங்களை வேறு பிரித்த ஆண்டவரை உயர்ந்தவராய் பாருங்கள். அந்த கர்த்தர் இன்றைக்கு இந்த உபவாச ஜபத்திலே கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். அது மலை போல பிரச்சனையாய் இருந்தாலும் அதை மெழுகு போல மாத்துகிற கர்த்தர். நல்ல கரங்களை தட்டி முழு பலத்தோடு ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா, 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 ஆமென். இதுல இவங்க அந்த ஏனாக்கின் புத்தரை பார்க்கறாங்க, வித்தியாசமா பார்க்கறாங்க. பார்த்த உடனே அந்த 2 இப்ப 12 பேர் வந்தாச்சு. வந்த உடனே இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. என்ன எதிர்பார்த்துட்டு இருக்காங்கன்னா, என்ன சொல்ல போறாங்க, என்ன சொல்ல போறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்துட்டே இருக்காங்க. அப்போ 10 பேர் என்ன பண்ணினாங்களாமா? வேதம் சொல்லுது, நீங்க 13 எண்ணாகமம் 13 அதிகாரத்தினுடைய 23வது வசனத்தை வாசிப்பீர்கள். பின்பு அவர்கள் எஸ்கோல் பள்ளத்தாக்கு மட்டும் போய் அங்கே ஒரு குலையுள்ள ஒரு திராட்சை கொடியை அறுத்தார்கள். அதை ஒரு தடியிலே 2 பேர் கட்டி தூக்கி கொண்டு வந்தார்கள். மாதளம் பழங்களிலும் அத்தி பழங்களிலும் சிலவற்றை கொண்டு வந்தார்கள். அடுத்த வசனம், இஸ்ரவேல் புத்திரர் அங்கே அறுத்த திராட்சை குலையின் நிமித்தம் அவ்விடம் எஸ்கேல் பள்ளத்தாக்கு எனப்பட்டது. அவர்கள் தேசத்தை சுற்றி பார்த்து 40 நாட்கள் சென்ற பின்பு திரும்பினார்கள். அவர்கள் பாரான் வனாந்தரத்தில் இருக்கிற காதேசுக்கு வந்து மோசே, ஆரோன் என்பவரிடத்திலும் இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் எல்லாரிடத்திலும் சேர்ந்து அவர்களுக்கும் சபையார் அனைவருக்கும் சமாச்சாரத்தை அறிவித்து தேசத்தின் கனிகளை அவர்கள் மோசேயை நோக்கி, நீர் எங்களை அனுப்பின தேசத்திற்கு நாங்கள் போய் வந்தோம், அது பாலும் தேனும் ஓடுகிற தேசம்தான், இது அதனுடைய கனி. ஆனாலும் அத்தேசத்திலே குடியிருக்கிற ஜனங்கள் பலவான்கள், பட்டணங்கள் அரணிப்பானவைகளும் மிகவும் பெரியவைகளுமாயிருக்கிறது. அங்கே யானாக்கின் குமாரரை கண்டோம். அமலேக்கியர் தென்புறமான தேசத்தில் குடியிருக்கிறார்கள். ஏத்தியரும் எபூசியரும் எமோரியரும் மலை நாட்டில் குடியிருக்கிறார்கள். கானானியர் கடல் அருகே யோர்தான் அண்டையிலையும் குடியிருக்கிறார்கள் என்றார்கள். அப்பொழுது காலேப் மோசேக்கு முன்பாக ஜனங்களை அமர்த்தி, நாம் உடனே போய் அதை சுதந்தரித்துக் கொள்ளுவோம், நாம் அதை எளிதாய் ஜெயித்து கொள்ளலாம் என்றான். அவனோடு கூட போய் வந்த மனிதரோ, நாம் போய் வந்த அந்த ஜனங்களோட எதிர்க்க நம்மாலே கூடாது, அவர்கள் நம்மை பார்க்கலும் பலவான்கள் என்றார்கள். நாங்கள் போய் சுற்றி பார்த்து வந்த அந்த தேசம் தன் குடிகளை பட்சிக்கிற தேசம். நாங்கள் அதிலே கண்ட ஜனங்கள் எல்லாரும் மிகவும் பெரிய ஆட்கள். அங்கே ராட்சத பிறவியான ஏனாக்கின் குமாரராகிய ராட்சதரை கண்டோம். நாங்கள் எங்கள் பார்வைக்கு வெட்டு கிளிகளைப் போல இருந்தோம், அவர்கள் பார்வைக்கும் அப்படியே இருந்தோம் என்று சொல்லி, இப்படியே இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே தாங்கள் சுற்றி பார்த்து வந்த தேசத்தை குறித்து துர்ச்செய்தியை பரம்ப பண்ணினார்கள். கைகளை உயர்த்தி சத்தமாய் ஒரு ஹல்லேலூயா. அப்போ கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே, இப்போ 2 விதமான கூட்டம் இருக்குது, 2 விதமான கூட்டம் இருக்குது. இப்ப 2 பேருமே ஒரே பிரச்சனையை பார்க்கறாங்க. இவங்க ஒரு கோணத்துல பார்க்கறாங்க, இவங்க ஒரு கோணத்துல பார்க்கறாங்க. இவங்க அந்த பிரச்சனையும் ஆண்டவரையும் வச்சு பார்க்கறாங்க, இவங்க அந்த பிரச்சனையும் தன்னையும் வச்சு பார்க்கறாங்க. ஒரு ஆண்டவருடைய பிள்ளைக்கு முதலாவதாக ஒரு ஞானம் வேணும். நம்ம பார்க்குற பிரச்சனையை முதல்ல அந்த பிரச்சனையை பார்த்து பயப்பட்டு அந்த பிரச்சனை நம்மளை முடிச்சிருமோன்னு பார்க்கக்கூடாது, அந்த பிரச்சனையை ஜெயிப்போம் அப்படின்றது மாதிரி தான் பார்க்கணும். அடுத்ததாக பிரச்சனையும் நம்மையும் எப்பவுமே நம்ம பார்த்துடவே கூடாது, அதில் ரொம்ப கவனமாக இருக்கணும். பிரச்சனையை பார்த்துட்டு நம்மளை பார்க்கறது, பிரச்சனையை பார்த்துட்டு நம்முடைய பணத்தை பார்க்கறது, பிரச்சனையை பார்த்துட்டு நம்முடைய வேலையை பார்க்கறது, பிரச்சனையை பார்த்துட்டு நம்முடைய சூழ்நிலையை, இதெல்லாம் பார்க்கக்கூடாது. எப்பொழுதுமே நமக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா அந்த பிரச்சனைக்கும் நமக்கும் போட்டி கிடையாது, அந்த பிரச்சனைக்கும் ஆண்டவருக்கு மட்டும்தான் போட்டி. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? இன்றைக்கு நீங்கள் சந்தித்து கொண்டிருக்கிற இந்த பிரச்சனை, நான் நம்புகிறேன், இது உங்களுடைய பிரச்சனை அல்ல, இது உங்களுடைய பிரச்சனை அல்ல, இது உங்களுடைய பிரச்சனை அல்ல, இந்த கடன் உங்களுடைய கடன் அல்ல, இந்த சூழ்நிலை உங்களுடைய சூழ்நிலை அல்ல, இந்த சூழ்நிலையிலே உங்கள் சார்பிலே நிற்க போகிறவர் கர்த்தர்.
இந்த சார்பிலே உங்களுக்காக வழக்காட போகிறவர் கர்த்தர். இந்த காரியத்திலே உங்களுக்காக நியாயத்தை வாங்கி தர போகிறவர் கர்த்தர். நீங்க ஒரு காலமும் உங்களையும் சூழ்நிலையும் நின்று பார்க்கவே வேண்டாம். நான் நம்புகிறேன் கர்த்தருக்கும் அந்த சூழ்நிலைக்கும் மட்டும்தான், என்னுடைய ஆண்டவருக்கு முன்பாக எந்த சூழ்நிலையும் அது ஒரு காலமும் நிற்கவே முடியாது. நம்புறவங்க நல்ல கரங்களை மேலே தட்டி முழு பலத்தோட மேலே தட்டி ஹalleluya ஹalleluya ஹalleluya. thank you jesus, thank you jesus. எப்போ எந்த சூழ்நிலை வந்தாலும் இந்த மாதிரி ஒரு காரியத்தை நீங்க முயற்சி எடுங்க. நான் அல்ல ஆண்டவரே, இந்த சூழ்நிலைக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. இந்த இடத்துல நிற்க போகிறது யார் அப்படின்னா கர்த்தர் ஒருவரே நிற்க போகிறார். தாவீது கோலியாத்துக்கு முன்பாக நிற்கும் போது என்ன சொல்றான் அப்படின்னு சொன்னா, கோலியாத்தை உனக்கும் எனக்கும் போட்டி கிடையாது, உனக்கும் எனக்கும் போட்டி கிடையாது, நீயும் நானும் பகையாளி எல்லாம் கிடையாது. ஆனா நீ பெரிய ஆளா நிக்கிற. நான் யார் நாமத்தினால வர்றேன் அப்படின்னா, நீ நிந்திக்கிற இஸ்ரவேலின் இராணுவங்களின் தேவனின் நாமத்தில் நிற்கிறேன். நான் இன்னைக்கு நிற்கிறது எனக்காகவோ இல்லை என்னுடைய காரியத்திற்காகவோ அல்ல, கர்த்தர் சார்பில் நான் நிற்கிறேன். ஆண்டவர் இந்த இடத்துல யுத்தம் பண்ண போறாரு. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? நீங்கள் 1 சாமுவேலின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரத்தினுடைய 45வது வசனத்தை 45வது வசனத்தை வாசிக்கும் போது, அதற்கு தாவீது பெலிஸ்தியனை நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் வருகிறாய், நானோ நீ நிந்திக்கிற இஸ்ரவேலின் இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தரின் நாமத்தினாலே. நல்ல கைகளை மேலே தட்டி, இந்த பிரச்சனை என்னுடையது அல்ல, இந்த பிரச்சனை என்னுடையது அல்ல, இந்த பிரச்சனை என்னுடையது அல்ல. நீ பட்டயத்தோட வர்ற, நீ ஈட்டியோட வர்ற, நீ பெரிய ஆளுகையோட வர்ற, ஆனா நான் ஆராதிக்கிற கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறேன். கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு உங்களுக்கு விரோதமாய் இருக்கிற இந்த பிரச்சனை, எதிரி பட்டயத்தோட வர்றான், எதிரி ஆயுதத்தோட வர்றான், எதிரி பெரிய பலசாலியா வர்றான். ஆனா கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், நீ மட்டும் தனியா இல்ல, உன்னோடு கூட நான் வருகிறேன். நீங்கள் கர்த்தருடைய நாமத்தினால போகிறதுனால அதை ஜெயிக்க போகிறீர்கள். நன்றாய் கரங்களை தட்டி முழு பலத்தோட எனக்கு முன்பாக போய் கோணலானவைகளை செவ்வையாக்குகிற கர்த்தர், உன்னோடு நான் இருந்து செய்யும் காரியங்கள் பெரியவைகளாய் இருக்கும் என்று வாக்கு கொடுத்த தேவனாகிய கர்த்தர். ஆமென். காற்றை நாம் காண மாட்டோம், மழையை பார்க்க மாட்டோம். காற்றை நாம் காண மாட்டோம், மழையை பார்க்க மாட்டோம். வாய்க்கால்கள் நிரப்பப்படும், இன்று வாய்க்கால்கள் நிரப்பப்படும். இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போம். இயேசுவின் பிள்ளைகளே எப்போதும் மகிழ்ந்திருங்கள். கைகளை தட்டி, இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போம். பிள்ளைகளே எப்போதும் மகிழ்ந்திருங்கள். எதை நினைத்தும் கலங்காமல் எப்போதும் ஸ்தோத்தரிப்போம். எதை நினைத்தும் கலங்காமல் எப்போதும் ஸ்தோத்தரிப்போம். நாம் எப்போதும் ஸ்தோத்தரிப்போம், நாம் எப்போதும் ஸ்தோத்தரிப்போம். இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போம். இயேசுவின் பிள்ளைகளே எப்போதும் கைகளை மேல தட்டி, இன்று காணும் எகிப்தியரை இனிமேல் காண மாட்டோம். பாடுவோம். எகிப்தியரை இனிமேல் காண மாட்டோம். எனக்காய் யுத்தம் செய்வார் இயேசு, எனக்காய் யுத்தம் செய்வார். ஒரு விசை கூட சொல்லும். இன்று காணும் எகிப்தியரை, இன்று காணும் எகிப்தியரை இனிமேல் காண மாட்டோம். எனக்காய் யுத்தம் செய்வார் இயேசு, எனக்காய் யுத்தம் செய்வார். கைகளை மேல தட்டி, இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள்
எப்போதும் மகிழ்ந்திருப்போம். இயேசுவின் பிள்ளைகளே எப்போதும் மகிழ்ந்திருங்கள். இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போம். இயேசுவின் பிள்ளைகளே எப்போதும் மகிழ்ந்திரு. சொல்லு, எனக்கு எதிராக மந்திரம் இல்லை, குறி சொல்லல் எதுவும் இல்லை. எனக்கு எதிராக மந்திரம் இல்லை, குறி சொல்லல் எதுவும் இல்லை. சாத்தானம் காலின் கீழே, இன்று சாத்தானம் காலின் கீழே. இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போம். இயேசுவின் பிள்ளைகளே எப்போதும். விசுவாசத்தோடு சொல்லுங்க பார்க்கலாம். காற்றை நாம் காண மாட்டோம், அப்பா காண மாட்டோம், மழையையும் பார்க்க மாட்டோம். வாய்க்கால்கள் நிரப்பப்படும், இன்று வாய்க்கால்கள் நிரப்பப்படும். இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போம். இயேசுவின் பிள்ளைகளே எப்போதும் மகிழ்ந்திருங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகள் இந்த சம்பவத்தில் நம்ம கற்றுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பாடம் என்ன அப்படின்னு சொன்னால், பிரச்சனையை பார்க்குற விதம்னு ஒன்று இருக்குது. பிரச்சனையை பார்க்குற விதம்னு ஒன்று இருக்குது. ஆமென். அதற்கு உங்களுடைய கண்கள் என்ன பண்ணணும்னா அது திறக்கணும். அந்த அண்டர்ஸ்டாண்டிங் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு வேணும். சிலர் அவ்வளோ பெரிய பிரச்சனையை பார்ப்பாங்க, ஆனால் என்னன்னா அவருடைய இருதயம் அசையவே அசையாது. எப்படி பிரதர் நீங்கள் இப்படி இருக்கிறீங்க, எப்படி சிஸ்டர் இப்படி இருக்கிறீங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அதெல்லாம் சரியாயிரும், அதெல்லாம் சரியாயிரும். இதுக்கு முன்னாடி எவ்வளோ பிரச்சனையை பார்த்தோம், இது என்ன பெரிய பிரச்சனையா? கர்த்தர் நம்மோட இருக்கிறார். அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளை இன்றைக்கு ஒருவேளை ஏதாவது பிரச்சனைகள் உங்கள் கண்களுக்கு முன்னாடி ரொம்ப பயமுறுத்திட்டு இருக்கா, ஆண்டவரிடத்தில் கேளுங்க. ஆண்டவரே எனக்கு ஒரு கண்களை தாருங்க. என்ன கண்களை தாருங்க அப்படின்னு சொன்னா, ஏனாக்கின் புத்திரரை நாங்கள் பார்த்தாலும், ராட்சதர்களை நாங்கள் பார்த்தாலும், என்னுடைய மனசு என்ன சொல்லணும்னா, ராட்சதரை விட என் இயேசு பெரியவர், ஏனாக்கின் புத்திரரை விட என்னுடைய இயேசு பெரியவர். நான் இப்ப என் கண்ணுக்கு முன்னாடி பார்க்கிற இந்த பிரச்சனையை விட நான் ஆராதிக்கிற ஆண்டவர் பெரியவர், 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 பெரியவர். அதனால என்ன மலை போல பிரச்சனை என் வாழ்க்கையில் வந்தாலும் நாம் பிரச்சனையை பார்க்கிற விதத்தை மாற்றுங்க ஆண்டவரே. அப்போ இவங்க 10 பேர் ஒரு டீம், 10 பேர் 2 பேர் தான் அதுல நல்லா பார்க்குறவங்க இருக்காங்க பாருங்களேன். அப்போ ஒரு சர்ச்சை எடுத்துட்டோம்னா அதுல 100% பார்த்தீங்கன்னா 20% பேருடைய பார்வை தான் சரியான பார்வையா இருக்குது. 80% பேருடைய பார்வை சரியில்லாத பார்வையா இருக்குது. நீங்க எந்த லிஸ்ட்ல இருக்கிறீங்க நீங்க பாருங்க, நீங்க எந்த கூட்டத்தில் இருக்கிறீங்க பாருங்க. 12 பேர் போனதுல 10 பேர் நெகட்டிவா தான் பேசுறாங்க. இப்போ ஜனங்கள்கிட்ட பேசுறாங்க, பேசின உடனே இந்த 10 பேர் ஐயோ பயங்கரமா இருக்குங்க, அங்க பார்த்துட்டோம் அவன் ராட்சதமா இருக்கிறான், நம்ம எப்படி பண்ணுவோம். இன்னொன்னு சொல்றான், அவர்கள் நாங்க எங்க பார்வைக்கு அவங்க பார்க்கறது வெட்டுக்கிளியலை போல இருக்கிறோம், அவங்க பார்வைக்கும் வெட்டுக்கிளியலை போல இருக்கிறோம். சொன்ன உடனே ஏற்கனவே இந்த ஜனங்கள் ஏற்கனவே நடந்து பல பிரச்சனையை தாண்டி உடஞ்சு போயிருக்கிறாங்க. இவங்க சொன்ன அடுத்த நிமிஷத்துல அத்தனை பேரும் பெட்டி தூக்கிட்டாங்க. என்ன சொல்றாங்க, நாங்க கிளம்புறோம், எங்களுக்கு அந்த கானான் தேசம் வேண்டாம், எங்களுக்கு அங்க பிரேத குழிகள் இல்லையா, அங்கே இருந்து எங்களை சாகடிக்கவா கூட்டிட்டு வந்தீங்கன்னு சொல்லி அத்தனை பேரும் கலகம் பண்ண ஆரம்பிச்சான். உடனே ஜோஷுவா காலேப் 2 பேரும் எழும்பி நின்று, அப்படியெல்லாம் ஒண்ணுமே இல்லைங்க, இவங்க சொல்றது மாதிரி ராட்சதர்கள் இருக்கிறது உண்மைதான், ஏனாக்கின் புத்திரர் இருக்கிறது உண்மைதான், ஆனா ஆண்டவர் நம்மோட இருந்தா ஈஸியா ஜெயிச்சிடலாங்க அப்படின்னு 2 பேர் சொல்றாங்க. ஆனா இந்த 2 பேர் சொல்ற வார்த்தை எடுபடல. எத்தனை பேர் சொன்ன வார்த்தை எடுபடுச்சுன்னா 10 பேர் சொன்ன வார்த்தை தான் எடுபடுச்சு. ஆனா கர்த்தருக்கு ரொம்ப கோபம் வருது, ஆண்டவருக்கு ரொம்ப கோபம் கர்த்தர் ஒன்று சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, யாருமே கானான் போக மாட்டீங்க, 2 பேர் தான் போவீங்க. ஜோஷுவா காலேப் 2 பேர் போவீங்க. நீங்க என்னாகும் புஸ்தகத்தின் 14ஆம் அதிகாரத்தினுடைய 11வது வசனத்தை வாசிக்கும் போது, கர்த்தர் மோசையை நோக்கி, எதுவரைக்கும் இந்த ஜனங்கள் எனக்கு கோபம் உண்டாக்குவார்கள், தங்களுக்குள்ளே நான் காட்டின சகல அடையாளங்களையும் அவர்கள் கண்டும்
எதுவரைக்கும் என்னை விசுவாசியாதிருப்பார்கள். அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். நான் அவர்களை கொள்ளை நோயினால் வாதித்து சுதந்திரத்திற்கு புறம்பாக்கி போட்டு அவர்களை பார்க்கிலும் உன்னை பெரிய பலத்துமான ஜாதியாக்குவேன் என்றார். அடுத்த வசனம் கூட. மோசே கர்த்தரை நோக்கி, எகிப்தியர் இதை கேட்பார்கள், அவர்கள் நடுவிலிருந்து உம்முடைய வல்லமையினாலே இந்த ஜனங்களை கொண்டு வந்தீரே. போதும். ஆண்டவருக்கு ரொம்ப கோபம் வருது. கோபம் வந்து இந்த ரெண்டு பேரை மட்டும் கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, நான் உங்களை கானான் தேசத்துல கூட்டிட்டு போவேன். இந்த 2 பேர் யாரு? இந்த 2 பேருக்குள்ள இருக்கிற அபிஷேகம் என்ன அபிஷேகம்? இந்த 2 பேர் கானான் தேசத்துக்குள்ள அத்தனை லட்சம் ஜனங்களில் 2 பேர் தான் உள்ள போறாங்க. 2 பேர் தான் உள்ள போறாங்க. இந்த 2 பேருக்குள்ளே இருந்த அபிஷேகமே என்ன அபிஷேகம் அப்படின்னா, உடைக்கிற அபிஷேகம் இல்லை. சூழ்நிலை உடைக்கிறது போல இருந்தாலும், பிரச்சனை உடைக்கிறது போல இருந்தாலும், கட்டுகிற அபிஷேகம் இவங்க 2 பேருக்குள்ளேயும் வாயின் வார்த்தையில இருந்ததுனால கர்த்தர் மகிமைப்படுகிறார், கர்த்தர் சந்தோஷப்படுகிறார். என்னாகமம் 14ஆம் அதிகாரத்தினுடைய 30வது வசனத்தை வாசிக்கும் போது, எப்னையின் குமாரனாகிய காலேபும் நூனின் குமாரனாகிய ஜோஷுவாவும் தவிர மற்றவர்களாகிய நீங்கள் நான் உங்களை குடியேற்றுவேன் என்று ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில் பிரவேசிப்பது இல்லை. அப்போ இப்போ நீங்க கேளுங்க ஆண்டவரிடத்துல, தேவன் யார் மேல பிரியமா இருக்கிறார் தெரியுமா? யார ஆண்டவருக்கு பிடிக்கும் தெரியுமா? யார ஆண்டவர் கானான் தேசத்துக்கு கூட்டிட்டு போனார் தெரியுமா? ஒரு அபிஷேகம் உள்ள மனுஷன். தன்னுடைய வாயினால உடைக்கிற அபிஷேகம் இல்லை. என்ன அபிஷேகம்? கட்டுகிற அபிஷேகம். உங்களை நீங்க செக் பண்ணி பாருங்க, செக் பண்ணி பாருங்க. உங்களை நீங்க ஆராய்ஞ்சு பாருங்க. நீங்க ஆண்டவரிடத்துல கேட்டு பாருங்க, எத்தனை பேர் நீங்க கட்டுறவங்களா இருக்கிறீங்க? எத்தனை பேர் கட்டுறவங்களா இருக்கிறீங்க? ஒன்றும் இல்லைன்னு எத்தனை பேர் நீங்க சொல்றீங்க? ஒரு மலை போல பிரச்சனை வரும்போது கூட ஒன்றும் இல்லப்பா, கர்த்தர் நாம் கூட இருக்காருப்பா, பயப்படாதப்பா, எத்தனை பேர் சொல்றீங்க? சில ஹாஸ்பிட்டலில் போய் சில விசுவாச மக்கள் போய் ஜெபம் பண்ண போனா கூட ஹாஸ்பிட்டலில் அவ்வளோ வல்லமையா ஜெபம் பண்ணி முடிச்சுட்டு, ஆண்டவரே சரியாக்கும் ஆண்டவரே, அப்படி ஆண்டவரே இப்படி ஆண்டவரேன்னு ஜெபம் பண்ணி முடிச்சுட்டு பக்கத்தில் போய், பிரதர் கொஞ்சம் பார்த்துருங்க, போன வாரம் வந்து இந்த மாதிரி ஒரு கண்டென்ட் சொன்ன ஆயிடுச்சு, போன மாதம் இந்த மாதிரி ஒருத்தர் இது செத்து போயிட்டார் பிரதர். எவ்வளோ மணி நேரம் ஜெபம் பண்ணிட்டு, அவ்வளவு நேரம் ஆவியில் நிறைஞ்சு ஜெபம் பண்ணி விட்டா ஹாஸ்பிட்டலே 2 ஆக்கிடுவாங்க. அப்போ ஜெபம் பண்ணி முடிச்சுட்டு வரும்போது கையை கொடுத்து என்ன சொல்லணும்? இவ்வளவு ஜெபம் பண்ணி இருக்கிறோம், கர்த்தர் எப்படி பிரதர் உங்களை கைவிடுவாரு? தைரியமா இருங்க பிரதர், இது வெறும் சூழ்நிலை தான், கர்த்தர் மாற்றுவாரு, நான் ஜெபம் பண்றேன் அப்படின்னு சொல்றதை விட்டுவிட்டு இவ்வளவு நேரம் ஜெபம் பண்ணிட்டு கடைசியில கொண்டு போய் கஷ்டம்தான் கொஞ்சம், வெளியில வந்த உடனே கஷ்டம்தான் கொஞ்சம், மனைவியை பார்த்து கொஞ்சம் பார்த்து, இது என்ன வார்த்தை? அப்ப ஆண்டவருடைய உங்க வாயில வந்து என்ன வார்த்தை இருக்குது? நீங்க எப்படி கட்டுவீங்க? எப்படி கட்டுவீங்க? பிள்ளைகளையா இருந்தாலும் சரி, குடும்பமா இருந்தாலும் சரி, எனக்கு ஒரு அபிஷேகம். இன்று இந்த உபவாச ஜபத்தில் ஆண்டவர் யாரோ ஒருத்தருக்கு கர்த்தர் பேசுறார், ஆண்டவர் பேசுறாரு. ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, எல்லாரும் வாங்குங்க இந்த அபிஷேகத்தை வந்து நான் இந்த பலிபீடத்தில் இருக்கும்போது இன்னும் அதிகமா ஆண்டவரிடத்துல கேட்கிறேன். எனக்கு கொடுங்க ஆண்டவரே, என்னுடைய வாயினுடைய வார்த்தையில பட்டயம் இல்லை ஆண்டவரே, உருவாக்குற வார்த்தையை வைங்க ஆண்டவரே. என்னுடைய வாயினுடைய வார்த்தை புறப்படும் போது அங்கே இருக்கிற மரித்து போனது கூட உயிரோடு எழும்புகிற அளவிற்கு அந்த அபிஷேகத்தை, ஜோஷுவாவின் காலேபினிடத்தில் இருந்த அபிஷேகத்தை கர்த்தர் எனக்கு தருவீராக. ஒரு உடன்படிக்கை எடுக்க முடியுமா? ஒரு தீர்மானம் எடுக்கிறீங்களா? ஒரு தீர்மானம் எடுங்க, ஒரு தீர்மானம் எடுங்க. என் நாவோட நான் உடன்படிக்கை பண்ணுறேன், என் வாயோட நான் உடன்படிக்கை பண்ணுறேன். என்ன உடன்படிக்கை பண்றேன் அப்படின்னா, இனி என் வாயை திறந்து யாரையும் உடைக்கிறது மாதிரி, எவரையும் உடைக்கிறது மாதிரி நான் பேச மாட்டேன்னு ஒரு தீர்மானம் எடுங்க. என்ன வந்தாலும், எந்த சூழ்நிலை வந்தாலும் என் வாயிலிருந்து அப்படிப்பட்ட ஒரு வார்த்தை வராதுன்னு சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க இது ஒரு பொருத்தனையா எடுங்க. ஆனா இது ஒரு பெரிய சவால். ஒரு உடனே எல்லாம் சரியாயிராது. உடனே நீங்க வந்து அந்த வார்த்தையை பேசிட முடியாது. ஏன்னா நீங்க இந்த பொருத்தனை எடுக்கும் போது தான் பிசாசு வந்து பார்த்துட்டே இருப்பான். அவன் 4 பேரை ஏவி விடுவான், நீ போய் பேசு, நீ போய் பேசு, அப்படி பேசுவாங்க. நம்ம வாயிலிருந்து இல்லை ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்க, என்னை மன்னிச்சிருங்க, என்னை மன்னிச்சிருங்க, இதுவரையிலும் நான் பேசின வார்த்தைகள் எல்லாம் மன்னிச்சிருங்க. ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி இந்த அபிஷேகம் வேணும்னு சொல்றவங்க மட்டும் கைகளை உயர்த்தி, தேங்க்யூ ஜீசஸ். ஆண்டவர் பிரியப்படுகிறார், ஆண்டவர் பிரியப்படுகிறார்.
கர்த்தர் இதில் பிரியப்படுகிறார். கர்த்தர் இதில் பிரியப்படுகிறார். என் கைகளை போருக்கும் என் விரல்களை யுத்தத்திற்கும் படிப்பிக்கிற கண்மலையாகிய கர்த்தர் இந்த உபவாச ஜெபத்தில் கர்த்தர் என்னை படிப்பித்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. உங்க வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையினால் மரித்தவன் உயிரோடு எழும்புற அபிஷேகத்தை கர்த்தர் வைப்பாராக. மரித்து போன சகல சூழ்நிலைகளும் உயிரோடு எழும்பட்டும். உங்க வாயின் வார்த்தைகள் கட்டி எழுப்பட்டும். சொல்லுங்க சொல்லுங்க முழு பலத்தோட. நீ ஜெபம் பண்ணிட்டே அப்பா எனக்கு இந்த அபிஷேகம் வேணும். கேளுங்க, சத்தத்தை உயர்த்தி எல்லாரும் கேளுங்க. இந்த இடத்தை விட்டு நான் போகும்போது இந்த மகிமையை வாங்காம நான் கடந்து போக போறது இல்லை. இந்த மகிமையை வாங்காம நான் கடந்து போக போறது இல்லை. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். தேவனே தேவனே, அந்த மகிமையை என் மேல வச்சிருங்க ஆண்டவரே. அந்த ஜோஷுவாவும் காலேபும் இருந்த அபிஷேகம் என் தலை மேல இருக்கட்டும். அந்த யோசேப்பினிடத்துல இருந்த அபிஷேகம் என் தலை மேல இருக்கட்டும். சொல்லுங்க சொல்லுங்க, அப்பா பார்த்து சொல்லுங்க, ஐயா கிருபை செய்யுங்கப்பா, கிருபை செய்யுங்கப்பா, கிருபை செய்யுங்கப்பா. ஹல்லேலூயா. அந்த நியூ வார்த்தை, புதிய வார்த்தை, புதிய தரிசனம் என்னுடைய வாயின் வார்த்தைகளிலே இருப்பதாக இருப்பதாக இருப்பதாக. அந்த மகிமையை கண்டடையணும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். என்னை நிரப்பும், என்னை நிரப்பும், என்னை அந்த வார்த்தையினால நிரப்பும். என்னுடைய உச்சம் தலை முதல் உள்ளங்கால் வரைக்கும் சிந்தனையில வாயின் வார்த்தைகளில அப்பா ஒரு உற்சாகப்படுத்துகிற வார்த்தை இப்பொழுது என்மேல் அந்த மகிமை கடந்து வரட்டும். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா.